ஹalleluya, praise the Lord. கிரேஸ் டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். ஜீவனை பேசு என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். இது என்னங்க புதுசாக ஜீவனை பேசு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லைங்களா? நம்மளுடைய தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது கூட ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி தான் படைத்தார். என்ன சொன்னார்? வெட்டாந்தரை பார்த்து இது இப்படி ஆக கடவது அப்படின்னு சொன்னார். அதற்கப்புறம் ஒழுங்கின்மையை பார்த்து இருளை பார்த்து இது என்ன ஆக கடவுதுன்னு சொன்னார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து அவர் சொல்லும் பொழுதும் அவர் பேசும் பொழுது அது அப்படியே ஆயிற்று அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஸோ ஒவ்வொரு சூழ்நிலைகளை பார்த்து, அதாவது அது படைக்கப்படும் ஒன்றுமே இல்லாமல் ஒழுங்கின்மையாக இருக்கும் பொழுதே அதை வேக்யூம்லேருந்து ஒன்றுமே இல்லாமையிலிருந்து உண்டாக செய்கிற கர்த்தர் அதை உருவாக்கும் போது கூட ஆக கடவது, நடக்க கடவது, செயல்பட கடவது, உண்டாக கடவது அப்படின்று சொல்லி படைத்தார். அப்படிப்பட்ட கிருபைகளை நாமும் பெற்றிருக்கிறோம் என்பதை இன்றைய நாட்களில் நாம் முழு நிச்சயமாய் நம்புகிறோம் அல்லவா? ஆகவே தான் ஒவ்வொரு காரியத்திலும் சூழ்நிலைகளிலும் பிரச்சனைகளிலும் நம்ம என்ன செய்யணும்னா அதை பார்த்து பேச வேண்டும். அப்படி எந்த காரியத்தை பார்த்து எப்படி பேச வேண்டும் என்றும், பேசும்பொழுது என்ன நடக்கிறது என்றும், நாம் எதற்காக பேச வேண்டும் என்றும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நாங்கள் இன்னும் அதிகமாக வரப்போகிற நாட்களில் சொல்லவிருக்கின்றோம். நீங்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பாருங்கள். கிரேஸ் டிவியில் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கவும், உங்களுக்காக நாங்கள் நேரத்தை செலவிட்டு கவுன்சிலிங் கொடுக்கவும், உங்களுடைய எந்த பலவீனங்களாக இருந்தாலும் எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் நீங்கள் எங்களோட ஃபோன் பண்ணி பேசலாம். நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய ஃபோனுக்காக ஆயத்தமாக காத்திருக்கிறோம். சரி, இந்த நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து போகலாம். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட அப்பா, ஜீவனை பேசு என்று நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி ஜீவனை பேசும்படியாக நீர் எங்களை முன்குறித்திருக்கிறீரப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்குள்ளேருந்து நீங்கள் வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி எப்பொழுதெல்லாம் கேட்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் உம்முடைய ஜீவனின் நிறைவு அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் இயேசு என்ற நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நேரத்திலும் கூட தேவன் உலகத்தை படைக்கும் பொழுது மீன்களை, அதாவது மச்சங்களை படைக்கும் பொழுது என்ன பண்ணாராம்? அந்த தண்ணீரை பார்த்து பேசினாராம், சரிங்களா? அதே மாதிரி மிருகங்களை படைக்கும் பொழுது, ஊரும் பிராணிகளை படைக்கும் பொழுது பூமியை பார்த்து பேசினாராம். அப்புறம் இந்த ஆகாயத்தில் இருக்கிற பறவைகள்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் படைக்கும் போது ஆகாயத்தை பார்த்து பேசினாராம். ஆனால் நம்மை படைக்கும்போது அவர் என்ன பண்ணாராம்? தம்மை பார்த்து பேசினாராம். தம்மை, அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அவர்கள் 3 பேரை சேர்ந்து என்ன பண்ணுறாங்களாம்? நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபமாகவும் மனிதர்களை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்களாம்? அவர்களை பார்த்து பேசினார்களாம். எப்படி மீன் தண்ணீர் இல்லாமல் உயிரோடு இருக்க முடியாதோ, பறவைகள் வானத்தில் பறக்காமல் இருக்க முடியாதோ, மிருகங்கள் இந்த பூமியில் நடக்க முடியாமல் இருக்க முடியாதோ, அதே மாதிரி அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபமாகவும் படைக்கப்பட்ட நாம் அவர்களுடைய ப்ரெசன்ஸ் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. நம்மளுடைய உறைவிடமே அவர்கள்தான். அவர்களுக்குள்ளாக, அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய இந்த 3 அவர்களைப் போலவே அவர்களோடு ஐக்கியத்தில் இருக்கும்படியாகவும் உறவை சார்ந்து உறவுக்குள் வாழும்படியாகவும் அந்த நோக்கத்துடன் தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உண்மையும் இந்த ரகசியத்தையும் நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நாம் தேவ பிரசன்னத்தை விட்டு வேறு எங்கேயுமே நம்மளால் வாழ முடியாதுங்க. தேவ பிரசன்னம் இருக்கிற வாழுகிற அந்த இடத்துல எப்பொழுதுமே வெற்றி தான், எப்பொழுதுமே பரிபூர்ண ஜீவன் தான். இப்படியாக தேவன் என்ன பண்ணுறாரு? ஆதாமை படைக்கும் பொழுது அவர்களைப் போலவே உருவாக்கணும்னு பிளானில் அதே மாதிரி களிமண்ணை எடுத்து உருவாக்குறாரு. ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கிறாரு. அது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெளிவாக போட்டிருக்கு. 26வது வசனம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள்
சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் உள்ள சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றாராம். ஸோ இப்போ மனுஷனை படைக்கிறாரு. எதுக்கு படைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளக்கடவர்கள் அப்படின்றதுக்காக படைக்கிறாரு. நம்மளுடைய படைப்பின் நோக்கமே பார்த்தீங்கன்னா ஆள்வதற்காக தான். இந்த எதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்களா, 1:26 அவை எல்லாவற்றையும் ஆளும்படியாக நம்மை அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய சாயலாகவும் ரூபமாகவும் தான் நம்மை படைத்திருக்கின்றார்கள், ஆளுவதற்காக. சரி, ஆணும் பெண்ணுமாக படைக்கிறார், அவர்களைப் போலவே படைக்கிறார், ஆள்றதுக்காக படைக்கிறாரு. படைச்சிட்டு ஃபஸ்ட்டு ஹாப்பி பர்த்டே டே நம்ம கூட நம்ம பிள்ளைங்களுக்கோ மற்றவர்களுக்கோ வாழ்த்துதல் சொல்லும்போது ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சொல்லும் போது ஒரு நல்ல வாழ்த்துதல்களை சொல்லுவோம். அது எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 1:28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி. ஜீவனை பேசும்போது நீங்கள் சொன்னோம் இல்லையா, என்ன எப்படி ஜீவனை பேசுவோன்னு இப்படி தான் பேசணும். எப்படி நம்மளுடைய ஹாப்பி பர்த்டே டே அன்னைக்கு முதல் பிதா ஆதாமை பார்த்து என்ன வாழ்த்துதலை சொல்லி பிளஸ் பண்ணி சிருஷ்டித்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீ பலுகி பெருகுவாய் அப்படின்னு தான். பாருங்க, பூமியை நிரப்பி பலுகி பெருகி, அடுத்து என்ன பண்ணுவோமா, பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகின்ற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்படியாக தான் நாம் என்ன சொல்லணும், ஆசீர்வாதத்தை கூற வேண்டும். இப்படி சொல்லி கூறும்போது எப்படி பாருங்களேன், ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை படைக்கும் பொழுது அவர் சொல்லி பிளஸ் பண்ணி சொல்கிறாரு, எப்பா நீ பலுகி பெருகுவ, பூமியை நிரப்புவ, கீழ்ப்படுத்தி கொள்ளுவ, ஆண்டு கொள்ளுவ, அனுபவிப்ப இப்படின்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாராம், ஆதாமையும் ஏவாளையும் இப்படியாய் படைக்கின்றார். இப்படி தான் நாம் ஜீவனை பேச வேண்டும். ஒரு காரியத்தை நாம் வீட்டில் செய்யும் போதும் ஆரம்பிக்கும் போதும் நம்ம எப்படி அவங்கள பிளஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா இருப்பீங்க, பலுகி பெருகுவீங்க, பூமியை நீங்கள் நிரப்புவீங்க, ஆண்டு கொள்வீங்க. இது தேவன் நம்மளுடைய DNA, நம்மளுடைய ஜீன்லேயே நமக்காக வைத்திருக்கிற ஒரு அழகான ஒரு அவருடைய சுபாவம். இந்த சுபாவம், இந்த சாயல், இந்த ரூபம், அதாவது பார்ப்பதற்கும் அவரை மாதிரியே செய்யறதும் அவரை மாதிரியே இருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஜீவனை பேசு என்ற நிகழ்ச்சியில் இந்த முதல் நாளில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஜீவனை பேசுகிற, பேசி சிருஷ்டிக்கிற, பேசி உருவாக்குகிற, பேசி காரியத்தை நிறைவாக்கி அதிலிருந்து வெற்றி பெறுகிற வாழ்க்கையை நீங்கள் முழுமையாய் வாழ்வீர்கள் என்று சொல்லி உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நூறத்தனையாய் பலிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, எதற்கு இப்படி பூமியை படைத்து அதை ஆண்டுகொள், அதை அனுபவி, அதை பலுகி பெருகு அப்படின்னு சொன்னார்னா, ஏதேன் தோட்டத்தில் நம்மை வைத்து அதை என்ன பண்ண சொன்னாராம், பண்படுத்த சொன்னாராம், அதை பாதுகாக்க சொன்னாராம். எப்படி பண்படுத்தணும், ஏதேன் தோட்டத்தில் வீழ்ச்சிக்கு முன்னாடி மரணமே இல்லை. மரணம் இல்லாத பொழுது தோட்டத்தை பண்படுத்துறதுனா அதை நம்ம களை அறுக்க வேண்டாம். ஏன்னா அங்கே மரணமே இல்லை என்ற இடத்துல இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. அந்த ஸ்டேட்டில் இருக்கும் போது அப்போ எப்படி பண்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த எதிரியானவன் உள்ளே வரான், யார் நுழையிறான், யார் வெளியே போகிறான், தன்னுடைய மனைவியிடம் யார் பேசுகிறாங்க, யார் பேசாமல் இருக்கிறாங்க, அவங்களுடைய இமோஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பாதுகாக்கிற அந்த இடத்த, அந்த வேலையை தான் தேவன் யாருக்கு கொடுத்துருந்தாருன்னா ஆதாமுக்கு கொடுத்துருந்தார். ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த காரியத்தை சரியாக செய்யாமல் இருந்ததுனால தான் ஏவாளும் இந்த சர்பத்தோட பேசி அந்த பொய்யை நம்பி மறுபடியும் வீழ்ச்சிக்குள்ளே போகும்படியான சூழ்நிலைகள் ஏற்பட்டது. அதனால தான் கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலையை சரியாக கவனமாக செய்ய வேண்டும். அந்த ஒரு முக்கியமான விஷயங்களை நம்ம மறந்து போகவும் கூடாது. ஸோ இந்த நாளில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் மேலே பேசின அன்பின் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு என்ன வேலையை, என்ன ஊழியத்தை, எப்படிப்பட்ட குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த குடும்பத்தின் மேலே, உங்கள் கணவன் மேலே, உங்கள் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் ஜீவனை பேச வேண்டும். அதற்கு பதிலாக தேவையில்லாத வார்த்தைகள், சாபமான காரியங்களை பேசும்பொழுது தேவையில்லாத சத்துருவோடைய உட்புகுதல் உள்ளே இருக்கிறத நம்மளால் பிற்காலங்களில் பார்த்து அதுக்குண்டான பலனை நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும்.
அதனால் என் அன்பின் சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த நாளில் உங்களுடைய இருதயத்தை யோசித்து பாருங்கள். எதை நான் பேசுகிறேன்? என் பிள்ளைகள் மேலே, என் கணவர் மேலே, என்னுடைய மனைவி மேலே, என் வேலையில், என்னோட சூழ்நிலைகளை பார்த்து நான் எப்பொழுதும் ஓயாமல் முறுமுறுத்து கொண்டிருக்கிறேனா? இல்லைனா நான் ஜீவனை பேசி, வெற்றியை பேசி, நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகளை நாங்கள் அங்கே பேசி உருவாக்குகிறேனா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஜெபிக்கலாமா? அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த காரியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷமாக எங்களுக்கு பிரசங்கித்த கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்காக ஆண்டவரே செய்து முடித்திருக்கிற காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஜீவனை பேசி, சந்தோஷத்தை பேசி, ஆசீர்வாதங்களை கூறி ஒருவரை ஒருவர் வாழ்த்தும்படியாகவும் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட கோப கசப்புகள் வைராக்கியங்கள் இருந்தால் அதை எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நிறைவான உம்முடைய அன்பை பெற்றுக்கொண்டு அந்த அன்பை மற்றவர்களுக்கு பகிர்கிற இடத்துல நாங்கள் இருக்கும்படியாகவும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.